Class 10 exercise 1.1 sum 2 and 3. Exercise 1.1ல second sum let a is equal to 1 2 3 கொடுத்திருக்காங்க and b is equal to x. அந்த x வந்து prime number less than 10 ன்னு கொடுத்திருக்காங்க. Then we have to find a cross b அப்புறமா b cross a கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் ஃபஸ்ட்டு நமக்கு a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பியோட வேல்யூ வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. அப்போது ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்ன 2 3 5 7 11 13 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இதில் லெஸ் தென் 10 தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இந்த 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது பியோட வேல்யூ என்னவா வந்துடும் 2 3 5 7ன்ற இந்த 4 ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஏவோட பியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 1 2 3 கிராஸ் பியோட வேல்யூ என்ன 2 3 5 7. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டோன்னா first 1 comma 2 1 comma 3 1 comma 5 1 comma 7 next 2 வச்சு 2 comma 2 2 comma 3 2 comma 5 2 comma 7 next 3 வச்சு எல்லாத்துக்கும் 3 comma 2 3 comma 3 3 comma 5 3 comma 7 அவ்வளோதான். இதுதான் a cross b. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் b cross a கண்டுபிடிக்கணும். ஸோ b cross a is equal to first b value 2 3 5 7 cross a ஓட வேல்யூ 1 2 3. இப்போது b cross a is equal to 2 வச்சு இந்த எல்லா எலமெண்ட்டும் போடணும். ஓ 2 comma 1 2 comma 2 2 comma 3 நெக்ஸ்ட்டு 3 வச்சு போட போகிறோம். 3 comma 1 3 comma 2 3 comma 3 நெக்ஸ்ட்டு 5 வச்சு 5 comma 1 5 comma 2 5 comma 3 நெக்ஸ்ட்டு 7 வச்சு 7 comma 1 7 comma 2 7 comma 3. அவ்வளோதான் செகண்ட் சம். எக்ஸசைஸ் 1.1 உடைய தேர்ட் சம்மில் if b cross a is equal to -2 comma 3 -2 comma 4 0 comma 3 0 comma 4 3 comma 3 and 3 comma 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணுமா a and b ஓட வேல்யூ ஃபைன் பண்ணணுமா. அப்போது a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு வாட் இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க a cross b பண்ணல, என்ன பண்ணியிருக்காங்கன்னா b cross a பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பியோட எலமெண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பியோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஏவோட ஃபஸ்ட் எலமெண்ட் இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பியோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்போ என்னவாக இருக்கும்னா -2 இருக்கும். நெக்ஸ்ட்டு -2 பியோட எலமெண்ட்டை வச்சே முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 0. அதுக்கு அடுத்து 0 வச்சு முடிட்டதுக்கப்புறமா 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பியோட வேல்யூனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏவோட வேல்யூ வச்சு பண்ணுவோம். அப்போது ஏவோட ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவாக இருக்கும்னா 3 இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்கும் 4. அதுக்கடுத்து 3 4 3 4 இப்படி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது 2 எலமெண்ட் தான் வந்திருக்கும். இப்போ இது நம்மளே b cross a பண்ணோம் என்ன பண்ணுவோம் பியோட ஃபஸ்ட் எலமெண்ட் -2 comma 3 -2 comma 4 0 comma 3 0 comma 4 3 comma 3 3 comma 4. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா. அப்போ இதுதான் ஏவோட எலமெண்ட், இது பியோட எலமெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மென்டாரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.